நம்ம டியான் ரொம்பவே அழகா டாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அப்படியே டாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம கோகு இங்கே இருந்து பறந்து அவர் தலையால ஒரு அடி டியானோட வயித்துல அடிக்க, நம்ம டியான் இங்கே இருந்து பறந்து போய் பக்கத்துல உள்ள சுவத்துல அடிச்சிடறாருங்க. அப்படியே சுவரே உடைஞ்சு போயிடுது. அப்படியே கோகு இங்க இருந்து மறுபடியும் அடிக்க வர எழுந்திருச்ச நம்ம டியான் என்ன பண்றாரு, அவரோட தலையால நம்ம கோகு ஒரு முட்டை இங்கே இருந்து பறந்து போய் இப்ப கோகு அடிச்சு அந்த செவத்துல விழுந்துடுறாருங்க. எழுந்திரிச்சோடனே நம்ம கோகு சொல்றாரு, என்னடா தலையா அது பாறையா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாங்க லாஸ்ட் 3 வருஷமா என் உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸையுமே நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்படியே சொல்லிக்கிட்டு மறுபடியும் நம்ம டியானை அடிக்க வர கோகு நம்ம டியானோட காலை பிடிச்சிடுறாருங்க. இப்ப நம்ம டியான் நம்ம கோகுவை பிடிச்சிடறாருங்க. அதாவது இவ்வளவு நேரம் ஃபாஸ்ட்டுக்கான போட்டியா இருந்தது, இப்ப பலத்துக்கான போட்டியா மாறுது. இவன் அவனை பிடிக்க அவன் இவனை பிடிக்குங்கிற மாதிரி மாத்தி மாத்தி 2 பேருமே அப்படியே லாக் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பிடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம கோகு என்ன பண்றாரு, நம்ம டியானோட வயித்தை பிடிச்சிடுறாரு. நம்ம டியான்